சென்னை பட்டினப்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே உள்ள டாஸ்மாக் கடையை மூடக்கோரி அப்பகுதி பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். பெண்கள் என்ன மாதிரியான போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க? சென்னை பட்டினப்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய அரசு மதுபான கடையை நிரந்தரமாக மூடக்கோரி அப்பகுதி பெண்கள் தீக்குளிக்க முயற்சி செய்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகள் தான் இவை. கடந்த திங்கட்கிழமை, அதாவது 4ஆம் தேதி இரவு அன்று ஒரு 2 பெண்கள், சீனிவாசபுரத்தை சேர்ந்த நந்தினி என்ற பெண் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏடிஎம் சென்டருக்கு சென்றார். அப்பொழுது பணத்தை எடுத்துக்கொண்டு இந்த பகுதியாக வரும்பொழுது ஒரு வழிப்பறியில் ஈடுபட்ட நபர் ஒருவர், கருணாகர் என்பவர் வழிப்பறியில் ஈடுபட்டார். அப்பொழுது அவரது உயிரும் மற்றும் அந்த பகுதியில் நடந்து சென்ற சாகர் என்ற ஒரு 65 வயது முதியவர் ஆகிய இருவரும் அந்த விபத்தில் பரிதாபமாக பலியானார்கள். அதற்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய அரசு மதுபான கடை தான் காரணம் என்று இப்பகுதி பெண்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் ஏராளமானவர்கள் வசிக்கின்றனர். இந்த பகுதியில் சீனிவாசபுரத்தில் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட பெண்கள், 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்களும், அதே போல பட்டினப்பாக்கம் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஏராளமான வசிக்கின்றனர். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் கடையினால் கடந்த 9 ஆண்டுகளாக பல்வேறு பிரச்சனைகளை நேரடியாக சந்தித்து வருவதாகவும் பெண்கள் தரப்பில் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். ஆகையால் உடனடியாக இந்த 2 பேர் உயிரிழந்ததற்கு பிறகாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அரசு மதுபான கடையை நிரந்தரமாக மூட வேண்டும், இப்பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் அமைப்பினர் கையில் மண்ணெண்ணெயுடன் திடீரென தற்கொலைக்கு முயற்சி செய்தவர்கள் தீக்குளிக்க முயற்சி செய்தனர். இந்த அடிப்படையில் தற்பொழுது அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அவர்கள் வாகனத்தில் அழைத்து செல்லக்கூடிய காட்சிகள் தான் இந்த நேரடி காட்சிகள். குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைக்கு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். அவர்களுக்கும் நேரடியாக அந்த வாக்குவாதம் நடைபெறக்கூடிய காட்சிகள் தான் இவை. உடனடியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் மதுபான கடையை அப்புறப்படுத்த வேண்டும், நிரந்தரமாக மூட வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் நிரந்தர கோரிக்கையாக உள்ளது. மைதிலி. ராமச்சந்திரன், போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பெண்களிடம் காவல்துறையினர் ஏதேனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறாங்களா? போக்குவரத்து ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா இதனால? நிச்சயமாக பட்டினப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பக்கம் சர்வீஸ் லைன் என்ற சாலை இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் தற்பொழுது சிறிது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் காவல்துறை சார்பில் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு உறுதிமொழியை கொடுக்கின்றனர். நிச்சயமாக இந்த பகுதியில் இனிமேல் இந்த டாஸ்மாக் மதுபான கடை திறக்கப்பட மாட்டாது, நிரந்தரமாக மூடப்படும் என்றும் அவர்கள் தரப்பில் ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் உடனடியாக இந்த பகுதியில் நிரந்தரமாக மூட வேண்டும் என்பது இவர்கள் கோரிக்கையாக உள்ளது. ஏற்கனவே இதுபோன்று மாவட்ட நிர்வாகத்திடம், அதேபோல டாஸ்மாக் நிர்வாகத்துடன் பெண்கள் அமைப்பு சார்பாக 9 ஆண்டுகளாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் அரசு மதுபான கடையை மூட வேண்டும் என்பது இவர்களது பிரதான கோரிக்கையாக உள்ளது. ஆனால் ஏற்கனவே உறுதிமொழி கொடுத்து, ஆனால் இந்த இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை அவர்கள் அப்புறப்படுத்தவில்லை. இதேபோன்று இந்த உறுதிமொழியும் இருக்கக்கூடாது, நிரந்தரமாக மூட வேண்டும் என்பது இவர்கள் கோரிக்கையாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் கையில் ரேஷன் கார்டு மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையும் கொண்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் முன்பாக வீசி இருந்து தங்களது எதிர்ப்பையும் பதிவு செய்து வருகின்றனர். மைதிலி. டாஸ்மாக் மதுபான கடை தரப்பில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்த யாராவது வந்திருக்கிறாங்களா? தற்பொழுது கடந்த 4ஆம் தேதிக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையின் காரணமாக 2 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இந்த உயிர் இழப்புக்கு பிறகாவது இந்த டாஸ்மாக் கடையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்பது இவர்களது கோரிக்கையாக உள்ளது. ஆனால் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரிடம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் நிறுவனத்தின் அதிகாரிகளிடம் ஏற்கனவே கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் இந்த டாஸ்மாக் கடையை மூடாமல் தொடர்ந்து கடையை திறந்து இந்த பகுதியில் விற்பனை செய்து வந்துள்ளதாக இவர்கள் குற்றச்சாட்டாக உள்ளது. ஆனால் இந்த முறை இந்த உயிரிழப்பு சம்பவத்திற்கு பிறகாவது இந்த டாஸ்மாக் கடையை நிரந்தரமாக மூட வேண்டும் இவர்களது நிரந்தரமான கோரிக்கையாக உள்ளது. இப்பொழுது அந்த பெண்கள் அமைப்பினர் செய்தியாளர் சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சியிலே பார்ப்போம். ஆமா,
இந்த டாஸ்மாக் கடையினால உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை பெண்களுக்கு? இந்த டாஸ்மாக் போக முடியல, வர முடியல, டிராபிக்கா இருக்கு. இந்த ஒயிட் ஷாப் இருக்கிறதுனால இங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாருக்குமே பாதிப்பு. புள்ளிங்க ரோடு கிராஸ் பண்ணி போக முடியல, ஒரு வயசானவங்க ரோடு கிராஸ் பண்ணி போக முடியல. நீங்க சொல்லுங்கம்மா, இந்த பகுதியில் எவ்வளவு பெண்கள் வசிக்கிறீங்க? இந்த டாஸ்மாக் கடையினால உங்களுக்கு என்ன பிரச்சனைமா? அதான் நாங்க பொண்ணுங்களை வச்சிருக்கிறோம், இந்த வழியில போக வர முடியல, நின்று தள்ளுறானுங்க கொள்றானுங்க, பயமா இருக்குது எங்களுக்கு. எங்க இருக்கிறவனுங்க அந்த குடிச்சிட்டு செத்து போய் கிடக்குறானுங்க. இன்னைக்கு குழந்தை ஒன்று செத்து போய் இருக்குது. அவங்க அப்பா குடி இல்லாதனால அந்த குழந்தைய காப்பாற்றிருக்கலாம். ஆனா அந்த குழந்தை அவனுக்கு போத, அந்த குழந்தை இன்னைக்கு செத்து போய் கிடக்குது. இன்னைக்கு நீங்க சொல்லுமா, என்ன பிரச்சனை? எங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? வயசாக பத்து எடுக்கணும் சார் எங்களுக்கு. நிச்சயமாக இந்த டாஸ்மாக் மதுபான கடையின் மூலமாக நேரடியாக பல்வேறு பிரச்சனைகளை பெண்கள், குறிப்பாக பெண்கள் சந்தித்து வருவதாகவும் இவர்களுக்கு பிரதான குற்றச்சாட்டாக உள்ளது. மைதிலி, ராமச்சந்திரன், இப்போ பட்டினப்பாக்கத்துல டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதுல இறந்து போன நந்தினியின் குடும்பத்தில் இருந்து இந்த போராட்டத்தில் யாரும் ஈடுபட்டு இருக்கிறாங்களா? நிச்சயமாக ஏற்கனவே நந்தினி ஆசிரியராக இங்க இருக்கக்கூடிய கொட்டிவாக்கம் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் பணிபுரிந்து வந்தார். அவரது தந்தை, அவரது குடும்பம் இங்கு அருகில் இருக்கக்கூடிய சீனிவாசபுரத்தில் வசிக்கின்றனர். ஆனால் இந்த டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டத்தில் தற்பொழுது அவர்கள் பங்கேற்கவில்லை. ஏற்கனவே அவர்கள் மகளை இழந்த சோகத்தில் இருப்பதன் காரணமாக இந்த பகுதியில் தற்பொழுது அவர்கள் நடக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கவில்லை. அவர்கள் மகளுடைய இறுதிச் சடங்கில் பங்கேற்பதாக சொல்லப்படுகிறது. ஆகையால் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக யாரும் இங்கு பங்கேற்கவில்லை. ஆனால் இந்த டாஸ்மாக் கடையின் மூலமாக நேரடியாக பெண்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கும் என்ன மாதிரியான பாதிப்பு வந்திருக்குது, அவர்கள் என்ன மாதிரியான பிரச்சனையை சந்திக்கிறார்கள், ஆகையால் அவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டதன் காரணமாக இந்த டாஸ்மாக் கடையை மூட வேண்டும். அந்த அடிப்படையில் மற்ற பெண்கள் தரப்பிலிருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள். மைதிலி, பட்டினப்பாக்கத்தில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை மூட வலியுறுத்தி அப்பகுதி பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக செய்தியாளர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார்.